மூட்டு வலிக்கு உடல் பருமன் ரொம்ப காரணம். அப்போ உடல் பருமனை எந்த உணவெல்லாம் ஏற்படுத்துதோ அதெல்லாம் மூட்டு வலிக்கு காரணமாக இருக்குது. எந்த உணவு சாப்பிட்டா அவனுக்கு உடல் பருமன் ஏற்படுது, வெயிட் போடுது, சோறு சாப்பிட்டா வெயிட் போடுது அப்படின்னா அப்போ அது மூட்டு வலிக்கு காரணமாக இருக்குது. மூட்டு வலிங்கிறது வெறும் சும்மா இல்லைங்க, வராத எனக்கு மூட்டு வலினா வந்ததே இல்லை, மூட்டு வலிங்கிறது கேள்விப்படுற நிறைய பேருக்கு வந்துன்னு சொல்கிறாங்க. அது வெறும் செய்தி, அது ஒரு வலி, சாதாரண வலி கிடையாது. 24 நடந்தால் வலிக்கும், படுத்தா வலிக்கும். அந்த மூட்டுகளில் அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் வலிக்கும். நீங்கள் படுத்து கிடக்கிறீங்க, காலை நீட்டி தானே படுத்து கிடக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த காலை நீட்டும் போது அந்த மூட்டில் ஒரு அழுத்தம், நடுப்பகுதியில் இருக்கிற அந்த மூட்டில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா வலிக்கும். அப்படி புரண்டு படுக்கிறீங்க, புரண்டு படுக்கும்போது அந்த மூட்டில் அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் வலிக்கும். அதில் ஒரு மூட்டில் ஒரு பெரிய புண்ணு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த புண்ணில் கைப்படும் போது அந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். நடந்தால் வலிக்கும், உட்காந்தா வலிக்கும், காலை மடக்குனா வலிக்கும், தூங்கும்போது புரண்டு படுத்தா வலிக்கும், நீட்டி படுத்தாலும் வலிக்கும், காலெல்லாம் உழையும். ஐயோ, கொடுமைன்னா கொடுமை. அந்த மூட்டு வலியோட கொடுமை இருக்குது பாருங்கள். நான் ஒரு 3 மாதம் அனுபவித்தேன். அப்புறம் உணவில் கட்டுப்பாடு, மருந்தெல்லாம் சாப்பிடல, உணவு மாற்றம்தான். அதுலேருந்து நான் அந்த மூட்டு வலியிலேருந்து நான் தப்பித்தேன். உணவு மாற்றங்கிறது என்னது? இந்த புளியெல்லாம் சேர்த்துக்கூடாது, இந்த அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது. உடல் பருமனை ஏற்படுத்துகிற உணவுகள் எது? இந்த அரிசி உணவு, அதை சாப்பிடக்கூடாது. கோதுமை சாப்பிடக்கூடாது. அப்புறம் புளி அப்புறம் இந்த மிளகாத்தூள், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மிளகாத்தூள் என்ன பண்ணும்? செரிமான குறைபாடை ஏற்படுத்தும், இந்த குடலில் புண்களை ஏற்படுத்தும், இறப்பையில் புண்களை ஏற்படுத்தும். அப்போ அது செரிமானத்தை சரியாக செய்யாமல் போய் உணவை சரியாக செரிமானம் செய்கிற திறனை அந்த குடல் இழக்கும். அப்போ என்னாகும்? மலச்சிக்கல் ஏற்படும், உடல் பருமன் அதிகமாகும். அதுபோல் புளி என்ன பண்ணுன்னா, புளி மோசமான ஒன்று. அது பார்த்திங்கன்னா இப்போ செரிமானமே நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பருப்பை வேக வைக்கிறீங்க, புளித்தண்ணி நல்ல புளி கரைசலில் பருப்பை போட்டு வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குக்கர்லேயே போட்டு வேக வைக்கிறீங்க, 1 மணி நேரமாக 100 விசில் வைங்க, அந்த பருப்பு வேகவே வேகாது. புளி தண்ணியில் நீங்கள் பருப்பை போட்டு 100 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு பாருங்கள், அந்த பருப்பு வேகவே வேகாது. இப்போ அதுவே வெறும் தண்ணியில் வேக வச்சிங்கன்னா, ஒரு பருப்பை போட்டு நல்ல வெறுமனே பச்சை தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு தீயை பற்ற வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 10 விசில் போடுங்க, அப்படியே பஞ்சாக அந்த பருப்பு வெந்துடும், பிரிஞ்சு செதஞ்சிரும். ஆனால் அந்த புளித்தண்ணி இருக்குது பாருங்கள், புளித்தண்ணியில் ஒரு பருப்பை போட்டிங்கனாலும் அரிசியை போட்டிங்கனாலும் அது வேகவே வேகாது. அப்படின்னா அந்த புளிக்கரைசல் கலந்த அந்த குழம்பு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிற்றுக்குள்ளே அந்த டைஜஷனே நடக்காது, அந்த சிதைவுங்கிறதே நடக்காது. உணவு அங்கே சிதைக்கப்பட வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும். வயிற்றுக்குள் போகிற உணவு என்பது சிதைக்கப்பட வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும். தனித்தனியாக நீ சாப்பிட்ற உணவெல்லாம் சிதைச்சி அங்கே ஒரு அரைக்கிற வேலை நடக்குது, பிரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு எது தடையாக இருக்குது? நீ புளி சாப்பிட்டேன்னா அது செரிமான குறைபாடு ஏற்படும், அப்போ உடல் பருமன் ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் புளி கரைசல் சாப்பிடாதீங்க, அரிசி சாப்பிடாதீங்க, கோதுமைலாம் சாப்பிடாதீங்க. உடல் பருமனை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாதீர்கள். மைதா உணவுகள், பப்ஸு, இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி வரும். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, தகாத உணவுகளை தவிர்த்து விட்டாலே போதும். நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்களுக்கு உடல் பருமனை ஏற்படுத்தாது, உடல் ஒல்லியாகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த மூட்டு வலியிலிருந்து விடுபடுவீர்கள். மருந்தே இல்லாமல் மூட்டு வலியை சரி பண்ணிடலாம். அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. உடல் பருமனை குறைப்பதற்கான ஒரு உணவு முறை உங்களுக்கு தேவை. அந்த புளியெல்லாம் சேர்த்துக்காதீங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்காதீங்க. குடலில் அல்சரை ஏற்படுத்துகிற அந்த மிளகாத்தூள் தேவையில்லை. அதுபோல் செரிமானத்தை தடை செய்கிற புளிக்கரைசல் உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு உணவு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. சும்மா ஆடம்பரமாக மசாலா, அந்த மாதிரி நிறைய மசாலா, காரம் சேர்த்து அதெல்லாம் தவிர்த்து விட்டு, அரிசி, கோதுமை இதெல்லாம் தவிர்த்து விட்டு இப்படி ஒரு உணவு முறை இருந்தால் அந்த மூட்டு வலியிலிருந்து நீங்கள் மூட்டு வலிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு வலி, ரொம்ப கொடுமையான வலி. அதனால் நடக்க முடியாது, புரண்டு படுக்க முடியாது, மூட்டுகளில் அழுத்தம் இருக்குது, இப்படி உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, குத்த வச்சு உட்கார முடியாது. ரொம்ப மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா அந்த மூட்டு வலின்றது. அது 2 மூட்டுலேயும் வலி வருடக்கணக்காக வலி. அவங்களாம் அப்பாவிகள், என்ன காரணம்னே தெரியாமல் வைத்தியர்கிட்ட போய் நிற்பாங்க. அப்போ பல வருடங்களாக 10 வருஷமாக எனக்கு அந்த மூட்டு வலி இருக்குன்னா நரகத்தில் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப பாவம், அறியாமையினால் அங்கே இருக்காங்க. என்கிட்டலாம் கொடுத்தேன்னா ஈஸியாக சரி பண்ணிவிடுவேன்.
மருந்தே இல்லாமல் சரி பண்ணிவிடுவேன். உடல் எடையை குறைக்கணும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவு இப்படியெல்லாம் பண்ணி சூப்பராக சரி பண்ணிடலாம். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவர்கள் பிளேட் வைப்பானுங்க, அந்த மூட்டை அறுவை சிகிச்சை பண்ணி பிளேட் வச்சு இருக்கிற சிக்கலாக இன்னும் சிக்கலாக்கிடுவானுங்க. ஒருத்தர் உன்னை தேடி உதவிக்கு வர்றாங்க, அவங்கள பிடிச்சி நரகத்தில் தள்ளினா எப்படி இருக்கும்? உன்னை தேடி ஐயா என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு வர்றவங்கள பிடிச்சி நரகத்தில் எடுத்து விட்டா எப்படி இருக்கும்? அதுபோல் தான் இன்றைக்கி இருக்கிற மருத்துவம், மூட்டு வலிக்கான இன்றைக்கி இருக்கிற மருத்துவம் அப்படிப்பட்டதாக இருக்குது. நான் ஒரு 3-4 மாதங்களாக மூட்டு வலியால் அவஸ்தைப்பட்டேன். அப்போது உடல் பருமன் எனக்கு ஏறிடுச்சு. 68 கிலோவாக இருந்தவன் டக்குன்னு 78 கிலோவாக ஆகிட்டேன். 78 கிலோ. அப்போ உடல் பருமனை குறைக்கும். அப்போ வந்து மூட்டு வலியால் நான் அவஸ்தைப்படுறேன். அப்போ தான் மூட்டு வலி வருது. மூட்டு வலின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது எவ்வளோ கொடுமை, அந்த கொடுமையால் அனுபவிக்கிறவங்களோட வேதனைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதிலேருந்து நான் விடுபடுறேன். எனக்கான அனுபவங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன்.